பகை இருக்கோ? ஏதாவது திருச்செந்தூர்ல போய் ஏதாவது ஒரு யாகத்தை பண்ணி ஒரு பரிகாரத்தை வேணா பண்ணி விட்டுருவோமா? எதுக்கு? பாவம், அவரே உடம்பு சரியில்லாம இருக்கிறான்றாரு. அந்த மனுஷனை இந்த மாதிரி தூங்க விடாம பண்ணா நல்லா இருப்பாரா? செந்தமன் நல்லா இருக்குதா இது? எனவே இப்படி பூவை மூர்த்தியா இருக்க பிறகு இந்த பிரச்சனையை யார் கையில் எடுத்தது என்று சொன்னால் செந்தமன் சீமான் எடுக்கிறார். செந்தமன் சீமான் எடுத்தார் என்பதை விட நாங்கள் இங்கிருந்து பாபர் மசூதி கட்டுறதுக்கு போவோம் ட்ரெயின்ல. டிசம்பர் 6 என்னது அம்பேத்கர் நினைவு நாள், அப்புறம் ஏதோ இஸ்லாமியரை சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு நாள், அதை கூட கொடுத்துட்டோம். இங்கிருந்து போவோம். பாய்மார்களுக்கு நாங்கள் கோயில் கட்டி தரோம். இங்க 633 ஏக்கர் 12 லட்சம் ஏக்கர் இந்த நாட்டில் கிடக்குது. அதை கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. போனோம் மசூதியை கட்டுறதுக்கு. இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்த போது ஒரு பறையர் சமூக மக்களின் ஒரு ஆதித்தமிழர்களின் விஷயத்தை மீதி தமிழர்களை வைத்து பேச வச்சார் தெரியுமா? அதுதான்டா இங்க சிக்கல். எங்கள் இடத்தை நாங்கள் கேட்கலாம், நாங்கள் அழலாம், நாங்கள் நெருப்பிலே தீயிட்டு எங்களை கொளுத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த பஞ்சமி நிலத்தை மீட்டு அரசே கொடு அப்படின்னு எந்த ஊர் தமிழர்களும் சொல்லிவிடக் கூடாது. ஒரு பறையனுக்காக, ஒரு ஆதி தமிழருக்காக தமிழகத்தில் இருக்கிற மற்ற தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்குது இல்ல? வரலாற்றில் எங்கேயாவது காட்டுங்க. இல்ல இந்தியாவில், இந்தியாவில் ஒரு பட்டியல் சமூக மக்களின் பிரச்சனைக்காக பட்டியல் சமூகத்தோடு அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக மற்ற சமூகங்கள் போராடி இருக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு சான்ற காட்டு. அண்ணன் சீமான நாளைக்கு அதை விட்டுற சொல்ல, ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டாரு போதுன்னு. ஆக இப்ப இந்த பிரச்சனை வருமா வராதா? இன்றைக்கு பஞ்சமி நிலங்களை எடுங்க அப்படின்னு மூர்த்தி பறையர் கூட அண்ணெல்லாம் திருமாற அண்ணெல்லாம் உட்கார்ந்து பேசி, நாங்கள் கூட பெரிய மீசை வச்சிருந்தா அப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா சினிமாலாம் காட்டுறாங்களா அண்ணன் சொன்ன மாதிரி, ஓ அப்படித்தான் போலகுதுன்னு பார்த்தா எங்களை மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க போலகுது. நாங்க தான் ஏதோ ஆதி தமிழர், அந்த தமிழர், ஏதோ நொந்து போனவன் எங்களை இந்த அரசாங்கம் இப்படி செய்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற எல்லா தமிழனையும் தான் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தமிழராக இருப்பார்களா அப்படின்னு மட்டும் பாருங்க. ஏன் செந்தமன் சீமானுக்கு இந்த ஆதி தமிழர் நிலத்தை எடுத்து கொடுக்கணும், இதுல இருக்கிற எல்லா தமிழரையும் சேர்க்கிற எண்ணம் வந்தது? என் ரத்தம், என் ரத்தம் துடிக்கிறது. அந்த ரத்தம் இதை அமுக்க பார்க்கிறது. அதால இந்த மாதிரியான இடையூறுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். நீங்க இப்படி போய் நேரா ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒயின் ஷாப் இருக்கும். போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒயின் ஷாப்ல என்ன சேல்ஸ் ஆச்சுன்னு பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒயின் ஷாப்ல என்ன சேல்ஸ் ஆகுன்னு பாருங்க. டேய், ஒரே ஒரு 1000 ரூபாய் அதிகமாக இருந்தா அண்ணனை இதோட ஒயின் ஷாப் பார்த்து கூட்டமே போடாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நீ அங்க கொஞ்சம் வியாபாரத்தை ஏத்திருந்தீங்கன்னா அண்ணனுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. பரவாயில்ல, டாஸ்மாக் வியாபாரத்தை சீமான் ஏத்துகிறார், நம்முடைய வருமானத்தை சீமான் ஏத்துகிறார் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்ப நீங்க எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? நான் அண்ணன் கூட கேட்டார், கொஞ்சம் சைஸா போட்டு பார்ப்போம். ஏன்னா கூட்டத்தை எப்படின்னா 10 மணிக்கு முடிப்பீங்களா 9:30க்கு முடிப்பீங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல எல்லா கூட்டமும் எப்பா எழுந்து போறான் பார் சீக்கிரம் முடிங்க 9 ஆயிடுச்சு அப்படின்னு பல திராவிட கூட்டங்களில் பேசுவது நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் அல்லவா? அண்ணன் சொன்னார், இல்லை நான் 10 மணிக்கு தானே முடிப்பேன். ஏன்னா 10க்கானே? ஆமாண்ணே 10க்கு தானே முடிப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்படி நீங்க அரசாங்கத்தோட ஒத்துழைக்கலன்னா உங்களுக்கு எப்படி அரசாங்கம் ஒத்துழைக்கும்? என்ன நியாயம் இது? அதால் இன்றைக்கு இந்த பஞ்சமி நில விஷயங்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த 12 லட்சம் ஏக்கர் கலெக்டர் கொடுத்தாரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ சீமான் இந்த போராட்டத்தை எடுத்த உடனே சிலர் பேச, ஆமா ஆமா சீமான் பெரிய ஊரு, இந்த போராட்டத்தை எடுத்த உடனே மறுநாள் இந்த நிலத்தெல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துரும், அப்படி கொடுத்துற போகுது அப்படின்னு சொல்றான். கொடுக்க வேண்டாம். இந்த போராட்டத்தின் வெற்றி எதுல தெரியுமா இருக்கு? திரும்ப திரும்ப எங்க நிலத்தை நாங்க எடுக்க கூட மாட்டாண்டா, எங்களுக்காக தமிழகத்திலே இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்காக, தமிழகத்திலே இருக்கிற
தப்பா அடிச்சு வேணாம், சொல்லி சொல்லி பழக்கமாச்சு ஊர்த்தமிழ் தமிழர்கள்னு. என்னுடைய சக தமிழர்கள் எனக்காக வந்து தோல் கொடுக்குறான்ல, போதுண்டா, நிலமாவது மயிராகுது. நான் நாங்க பிரிச்சு கொண்டாத பிரிக்கின்ற காலம் வரும். அப்போ கன்சிராம் சொன்னாரு, சாதிகளாய் சேருவோம், சாதியாய் சேருவோம், சாதிகளாய் சேருவோம் சொன்னாரு. அப்போ தமிழர் நிலத்தை, தமிழகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டின் வளங்களை எல்லாம் தமிழர்கள் பிரிச்சு கொள்வோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உரிய பங்கும் உண்டு. நீ 1% அதுக்கு கீழேயா அண்ணன் கிட்ட சொல்லி என்ன பாவம் ஒரு 1% கொடுப்போம்ல. என்னவோ தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம தமிழ்நாட்டை என்னவோ பண்ணிக்கின்னு வச்சாங்கல்ல, ஒரு 1% இடஒதுக்கீடு கொடுப்போம்னா. கன்சிராம் 100% கொடுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி உனக்கும் நாங்கள் இடஒதுக்கீடை வாங்கி தருவதற்கு அன்போடு காத்திருக்கிறோம் நண்பா, அன்போடு காத்திருக்கிறோம். ஆனா இந்த இது சரி, பஞ்சமி நிலமாவது எங்க பிரச்சனை, சரி இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற தமிழர்களை என்ன இதோட விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்கான பிரச்சனைகள் வருகிற போது எங்கள் அண்ணன்மார்களை கூப்பிட வேண்டும். ஏன்னா எங்க அண்ணன்மாரெல்லாம் கொஞ்சம் மோசமானவங்க போல இருக்குது அப்படின்னு நான் கூட தான் நினைச்சிருந்தேன். அப்புறம் முதல்ல நம்ம மருத்துவர் அவர்கள் கூட்டத்தில் உட்கார்ந்து பேசும்போது தான் என்ன ஒருத்தர், இந்த செல்வகுமார் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, இந்த வேங்க வயல் பிரச்சனை இல்லை நான் ஏதோ சொல்லிவிட்டேன்னு சொல்லிட்டு வேகப்பட்ட பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் அந்த கூட்டத்தில் உட்காந்து பார்க்குறேன், என்ன அண்ணா அண்ணன் பேசுறாரு, நம்ம தான் தப்பா நினைச்சிருந்தோமோ. அது மாதிரி தான் இன்னைக்கு பல சமூக தலைவர்களை நாங்கள் வேற்றுமையாக தான் நினைச்சிருந்தோம். இதை நினைக்க வச்சான். அப்படி இல்லப்பா, எல்லாரும் ஒண்ணுதாமான்னு அண்ணன் சீமான், அன்புமணி போன்றவர்கள் இன்றைக்கு நிறுத்திருக்காங்கல்ல. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு அது என்ன சொல்றாங்க, ஏங்க எங்க கிட்ட இல்லைங்க அந்த அதிகாரம். ஏன் இல்லைங்க அது செல்லாதுங்க. செல்லுதோ செல்லதுயா, குடியா நாங்க பாத்துக்கிறோம், கீஞ்சிருந்தா ஒட்ட வச்சு கூட நாங்க செல்ல வச்சுக்கிறோம் அப்படின்னா, இல்ல நாம் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும்? உண்மையிலே அது நம்முடைய அப்பாவுக்கு, அப்பா எங்க அப்பா படிச்சவரு, இந்த அப்பா விவரம் இல்லாதவரு. நீங்க போய் சத்தியமா நான் சொல்றேன், நீங்க போய் சார் வாட் டு யூ மீன் பை தட் சென்சஸ், இல்ல தமிழ்ல கூட இந்த கணக்கெடுப்பு பத்தி உங்களோட கருத்து என்ன? கணக்கு யாருக்கு தெரியும்? எவன் கணக்கை எவன் வச்சிருக்கான்? ஏதோ அரசாங்கத்துல சம்பளம் வந்தா அந்த கணக்கு அக்கௌண்ட்ல இருக்கும், தனியா அந்த அக்கௌண்ட் எங்க இருக்கும், அந்த கணக்கு எங்க இருக்கும்? என்னைக்காவது ஒரு நாள் என்னை கூப்பிட்டு விசாரணைன்னு சொன்னீங்கன்னா, என் வீட்டுல இருக்கிறவங்களாம் மாட்டிட்டான்னா என்ன ஆகுது? அதனால என் கணக்கு பல இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாருன்னா கூட சொல்லுவாரு. முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு முறை மக்கள் தொகை கணக்கெடுக்கிற போது இந்த தமிழ்நாட்டில் எல்லாரையும் தலை எண்ணுவான். எஸ்சி ஆகிய எங்களை, பட்டியல் சமூக மக்கமாக எங்களை, பறையரை, பல்லரை, இன்னொருத்தரை எல்லாரையும் வீட்டுக்கு வருவான். உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதெல்லாம் மூர்த்தியா, என்ன படிச்சிருக்காரு? சரி, என்ன படிச்சிருக்காரா? என்ன சம்பளம்? வீட்டில் எத்தனை பேர் படிச்சிருக்கான்? வீட்டில் டிவி இருக்கா? எத்தனை இன்ச்சு டிவி? கார் இருக்கா? பைக் இருக்கா? ஆண்டு வருமானம் எவ்வளோ? அப்படியா? வேற யாராவது இன்கம் சோர்ஸ் எதனாவது இருக்கா? பிசினஸ் ஏதாவது பண்றீங்களா? சரி, இவ்வளவுதானா? உங்க அசெட் என்ன? இதெல்லாம் கணக்கு பண்ணி போயிடுவான். பக்கத்து வீட்டில் ஒரு வன்னியரோ, ஒரு தேவரோ, வேற யாரோ, நாடாரோ யாராவது இருந்தா அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எண்ணிங்கன்னு போயிடுவான். இதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு சென்சஸ் ஸ்டேட்டஸ், அது சென்சஸ் இது ஸ்டேட்டஸ். இதெல்லாம் நம்ம தலைவருக்கு தெரியாது. என்னன்னா என்ன என்றாங்கல்ல, என்ன எந்த கணக்கு பண்றாங்கல்ல, மூர்த்தி என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன வருமானம், உன் வீட்டில் என்ன கார் இருக்குதா, டிவி இருக்குதா, 2 பொண்டாட்டிக்குதா, எதையாவது கேட்கிறாம்ல. அத மாதிரி எல்லா சமூகத்துக்காரனையும் அந்த ஸ்டேட்டஸை எடுப்பாங்க. எடுத்து இது ஏன் எடுக்கிறான்? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு நீதிமன்றங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எதிராக இருந்தது. இன்றைக்கு நீதிமன்றமே சொல்லிடுச்சு, ஏம்பா 1ஆம் கிளாஸ்ல எடுத்த சட்டையை கூட்ட 10ஆம் கிளாஸ்ல போட சொல்லுங்களேன், சரியா இருக்குமா? வயிறு பிதுங்கி நிக்குது பார்.
அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஏன்னா இந்த கடைசியாக தமிழகத்தில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது 1931 எடுத்திருக்காயா. எல்லாரும் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்து 1931 எடுக்கப்பட்டு இன்றைக்கு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது அந்த 1931 தான். இன்னைக்கு எவ்வளவு பேர் கூடியிருப்பான், எவ்வளவு பேர் குறைஞ்சிருப்பான்ல. ஆகவே நீதிமன்றங்கள் ஒரு பார்வையை சொல்லியது, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க எடுங்க, எடுத்தாதான் இந்த இடஒதுக்கீடு கடைசி வரை போகிறதா போலையான்னு தெரியும். எனவே சாதிவாரி கணக்கெடுப்பை எடியா இந்த இடஒதுக்கீட்டில் மாத்தணுமா மாத்தக்கூடாதா அப்படின்னு நாம ஒரு ஸ்டடி பண்ணணும்னு ஒரு கருத்துக்கு நீதிமன்றம் வந்தது. அதன் அடிப்படையில் தான் தமிழகத்தில் இருக்கிற எல்லா சாதி சமய மக்களும், என்னுடைய அன்பு சகோதரர்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்கன்னு இப்ப கணக்கெடுப்பு எடுத்தா அடுத்த 10 வருஷத்துல நான் முன்னேறா பின்னாடியே இருக்கணும் அப்படியே தாங்க இருக்கணும் அப்படின்னு அரசாங்கம் என் மீதான ஒரு கவனத்தை செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். எனவே இவனுக்கு இடஒதுக்கீடு 10 பத்தலையா, தேவையா தேவையில்லையா அப்படின்னு தெரியாம 1931 எடுத்த கணக்கெடுப்பை வைத்துக் கொண்டு இங்க கதை விடுறான். அதால சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துக்கலான்னு பீகாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. நம்முடைய தமிழக முதல்வர் சொல்கிறார், பீகாரில் நான் தான் சொன்னல ஏற்கனவே அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு, சட்டமன்றத்தில் சொல்கிறார் பீகாரில் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு செல்லாது அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டாங்க. எப்பா சரியா கேட்டியாப்பா, என்னப்பா இப்படி சொல்ற? பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு 99.9% மக்களை எண்ணிவிட்டோம் என்று இடஒதுக்கீட்டை சில அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாங்க. அதைத்தான் நீதிமன்றம் அந்த உரிமை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. எனவே இங்க பீகார், கர்நாடகா, ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், லாட்டரி நினைக்காதீங்க, சத்தீஸ்கர் இவெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டான். நீங்க உன்னை தெரிஞ்சுங்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் எதிர்கட்சிக்காரன் அந்த மண்ணின் மைந்தனா இருப்பான், அந்த ஊர்காரனா இருப்பான். ஆளுங்கட்சி அந்த ஊர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக தான் இருப்பான். இங்க மட்டும்தான் மாறி 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 வருது. இந்த மாறுதல்ல, இந்த மாறுதலை நிறுத்துவதற்குத்தான் செந்தமிழன் சீமான் வருகிறார். யாரும் தமிழகத்திலே வாழும் ஆளுகிற அந்த தகுதி, அந்த உரிமை தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்திருக்காங்க. அதால கலவரங்கள் வர வேண்டும், மூர்த்தி பேசக்கூடாது. சீமான்னா ரொம்ப ஓவரா பேசுறாரு, வந்தாலே விட விட அப்படின்னு சீமான் பேசுகிற போது 4 முட்டை அடிங்கப்பா, மூர்த்தி பேசுகிற போது 4 கோஷமாவது போடுங்கயா. குறைஞ்சபட்சம் இன்றைக்கு பட்டியல் சமூக மக்களின் கடைசி இறுதி போராட்டம் என்ன தெரியுமா? வயிறு வலிக்க கத்துவோம், வீர வணக்கத்தை போடுவோம். எப்பா மாப்பிள்ளடி வயிறு வலிக்குதுரா, கண்ணு கலங்குதுரா, கடை எந்த பக்கம்டா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை நிறைவு செய்து போய்விடுவோம். அப்படி இருந்த நிலையில் இன்றைக்கு உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், இங்கே இருக்கிற தமிழ் சமூகங்கள் இருக்குது என்று அண்ணன் ஒரு வழிகாட்டி இருக்கிறார். இதை இந்த பட்டியல் சமூக மக்கள், பட்டியல் சமூகம் என்றைக்கும் மறக்காது. நாங்கள் ஏதாவது என்றைக்காவது ஒருத்தர் ஒரு உதவி செஞ்சா கூட இந்த சமூகம் அவர்கள் பின்னால் நிற்கும். இன்றைக்கு இத்தகைய ஒரு மாபெரும் உதவியை செய்திருக்கிற செந்தமிழன் சீமான் அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு வந்து எங்கள் கோரிக்கைக்கு, அதான் முக்கியம், இந்த பட்டியல் சமூக மக்களின் கோரிக்கைக்கு ஆதரவு அளித்து இந்நேரம் இங்கே முழங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய அத்தனை தமிழ் சகோதரருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அதனால இந்த தமிழர்களில் அடங்காத சீமானையும் பறையர்களில் அடங்காத மூர்த்தியையும் தயவு செய்து விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா உங்களை இல்லைங்க, அரசாங்கத்தை சொல்றேங்க, எதிரிகளை சொல்றேன், விட்டுறாதீங்க. ஏன்னா திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி.